வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முறுக்கு மாவு அரைக்காமலேயே நல்ல டேஸ்டியான கரகரப்பான முறுக்கு நினச்சதும் ஒரு அரை மணி நேரத்தில் நாம் செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட்டை போட்டு ஸ்டவ்வில் 3 விசில் வர்ற வரைக்கும் வச்சிடலாம். 3 விசில் வரைக்கும் வேக விடுறதுனால உளுந்து நல்லா வெந்துடும். வெந்த உளுந்தை நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வரைக்கும் வச்சதுனால உளுந்து நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. இதை மிக்ஸி கப்பில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உளுந்தும் அரைச்சி எடுத்தாச்சு. இது பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது. இப்போ இதை திரும்பவும் அளந்து எடுத்துக்கலாம். இது 3 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதுக்கு பச்சரிசி மாவு 4லேருந்து 5 கப் அளவு சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவோ கடையில் வாங்கின பச்சரிசி மாவோ எதுவாக இருந்தாலும் சரி, 4 to 5 கப் அளவு மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் 5 கப் அளவு மாவு சேர்த்துருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூனு, சீரகம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இதோட எள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி கொஞ்சம் தேவையாக இருந்தால் லேசாக தெளித்து விட்டுக்கலாம். நம்ம முறுக்கு மாவு அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி உளுந்து வேக வச்சு செய்கிறப்ப இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முறுக்கும் நல்லா கரகரப்பாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இருப்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம முறுக்கு குழாயில் 3 கண்ணுள்ள தட்டை போட்டு மாவை தெளிச்சுக்கலாம். இப்போ இந்த கரண்டி பின்பக்கத்தில் முறுக்கை புழிஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதை இப்போது 2-3 போட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா கரகரப்பானதும் எடுத்துடலாம். இப்போ முறுக்கு நல்லா 2 பக்கம் நல்லா வெந்து கரகரப்பாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவையும் 2-3 பிழிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த முறுக்கும் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ எல்லா முறுக்கும் செஞ்சு முடிச்சிட்டோம். எவ்வளோ கரகரப்பாக இருக்குதுன்னு பாருங்கள்.
நல்ல டேஸ்டியான கரகரப்பான முறுக்கு நம்ம நினச்சதும் அரை மணி நேரத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.